வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். இது 2017ஆம் வருஷத்துக்கு கும்பராசியுடைய பலன்களை இப்பொழுது நாம் பார்க்கலாம். கும்பராசி அப்படின்னு பார்த்தா அது சனி பகவானால் ஆட்சி செய்யப்படக்கூடிய ஒரு வீடு. இந்த கும்பராசி நேயர்கள் ரொம்பவும் ஒரு பரபரப்பாக செயல்படக்கூடியவர்கள். இவங்க பெரும்பாலும் பார்த்திங்கன்னா அந்த சோஷியல் ஆக்டிவிட்டீஸ் சொல்லுவாங்க, நிறையா தொடர்பு இருக்கும். சனீஸ்வரனுக்கு நார்மலாக ஒரு குவாலிட்டி சொல்லும்போது நம்ம எல்லாம் சொல்லுவோம், ரொம்ப ஒரு சொடிஞ்சு போயிருப்பாங்க, ஒரு மூலையில் உட்காந்துருப்பாங்க, யாரோடையும் அதிகம் மூவ் பண்ண மாட்டாங்க அப்படி. ஆனால் இதில் இவங்க டிஃப்ரெண்ட்டு. இதிலே கும்பராசி பார்த்திங்கன்னா எல்லாரோடையும் சோஷியலைசிங் இருக்கும், எல்லாரோடையும் நல்ல ஒரு கான்டாக்ட்ஸ் இருக்கும், ஈஸியாக எல்லாருக்கூடையும் மூவ் பண்ணக்கூடிய ஒரு தன்மை. இதெல்லாம் இந்த கும்பராசி நேயர்களுக்கே உரித்தானது. அதுலேயும் குறிப்பாக சதயத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ஆக்டிவிட்டீஸ், பரபரப்பாக இருந்துகிட்டே இருப்பாங்க. ஐயா சும்மா இருக்கானா இவங்களால் சும்மா இருக்கவே முடியாது. அந்த மாதிரியான ஒரு தன்மை உடையவர்கள். எக்ஸலண்ட் பப்ளிக் ரிலேஷன்ஸு இதெல்லாம் இருக்கக்கூடிய இது நட்சத்திரம். அது சதய நட்சத்திரம். இது கும்பராசியில் வரக்கூடிய ஒரு நட்சத்திரம்னு சொல்லலாம். அதே போல் அவிட்ட நட்சத்திரம் 3ஆம் 4ஆம் பாதமும் இதில் தான் வருது. இது ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு ராசி. இந்த கும்பராசி இதோடைய சிம்பிளே பார்த்திங்கன்னா கும்பத்தை சொல்லியிருப்பாங்க. கும்பத்தை எதுக்காக இதை சிம்பிளாக சொல்லியிருக்காங்கன்னா பூர்ண கும்பம்னு. அதாவது இதோடைய தன்மை என்னென்னா, ஓரளவுக்கு தெய்வத்தன்மை நிரம்பியவர்கள், மற்ற ஏழைகளுக்கு இல்லாதவங்களுக்கெல்லாம் உதவி செய்யணுன்ற ஒரு எண்ணம் உடையவர்கள், ரொம்ப ஒரு நல்ல ஒரு குட் அட் ஹார்ட் சொல்லலாம். அந்த மாதிரியான ஒரு தன்மை உடையவர்கள் அப்படின்னு சொல்லலாம் இந்த கும்பராசியில் பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும். சரி, இப்போ இந்த கும்பராசிக்கு பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிறப்பான நன்மைகளை யார் தருவார் அப்படின்னு பார்த்தா அது பெரும்பாலும் சுக்கிரன்ட்டேருந்து எதிர்பார்க்கலாம். அதுக்கு அடுத்தபடியாக இவருக்கு நன்மை செய்யக்கூடியவர் அப்படின்னா அது புதன். அப்புறம் சரி, சனி எப்படின்னா பாதி நல்லவர் பாதி கெட்டவர், அப்படி மிக்சட் எஃபெக்ட்ஸ் தான் சனியை பொறுத்த வரைக்கும். பரிபூர்ணமான நல்ல எஃபெக்டை சனி கொடுத்தாருன்னு சொல்ல முடியாது. ஈவந்தோ அவர் உங்கள் ராசிக்கு அதிபதியாக இருந்தாலும் கூட அவர் பரிபூர்ணமான நன்மையை உங்களுக்கு தருவார்னு சொல்ல முடியாது. அப்படி தான் உங்களுடைய நிலை அமைஞ்சிருக்கு. அப்போது எந்த ஒரு காலகட்டத்திலுமே பார்த்திங்கன்னா கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து நான் ரொம்ப நல்லா இருந்தேன்னு சொல்ல முடியாது. கொஞ்ச நாள் நல்லா இருந்தேன், கொஞ்ச நாள் பிரச்சனைகள் இருக்கேன், திரும்ப நல்லா இருக்கேன், இப்படி தான் இருக்கும். சரி, இந்த கும்பராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் 2017ஆம் வருஷத்துக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தா முக்கியமான கிரக நிலவரங்களை எடுத்து பார்த்தோம்னா, உங்களுடைய ராசிக்கு அதிபதியான சனீஸ்வரன் 10ஆம் வீட்டிலிருந்து 11ஆம் வீட்டிற்கு இந்த ஜனவரி மாதம் 27, 28 தேதியில் 11ஆம் வீட்டுக்கு வருவது ரொம்ப விசேஷம். அப்புறம் 11ஆம் வீட்டிலிருந்து திரும்பவும் 10ஆம் வீட்டிற்கு அவர் செல்வது ஜூன் கடைசியில் இறுதியில். அப்புறம் பார்த்திங்கன்னா அக்டோபர் இறுதி வரைக்கும் அவர் அதிலேயே இருக்கார். அப்புறம் நவம்பர் மாதத்துலேருந்து அவர் பார்த்திங்கன்னா திரும்ப 11ஆம் வீட்டுக்கு பிரவேசம் செய்கிறார். 11ஆம் வீடு என்பது சனிக்கு ரொம்ப ரொம்ப உகந்த வீடு, அதனால் அது ரொம்ப சிறப்பானது. ஸோ பெரும்பாலும் 11ஆம் வீட்டோட எஃபெக்ட் போகிறதுனால நன்மைகள்னே இதை நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தபடியாக யார் அப்படின்னு பார்த்தோம்னா சொன்ன சுக்கிரன் ரொம்ப சிறப்பானவர். பெரும்பாலும் சுக்கிரன் வேகமாக மூவ் பண்ணக்கூடிய பிளானட். ஆனால் இந்த ஒரு விதத்தில் அதிர்ஷ்டவசமாக உங்களுடைய 2ஆம் வீட்டில் சுக்கிரன் கிட்டத்தட்ட பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே 4 மாதங்கள் தொடர்ந்து 2ஆம் வீட்டில் இருப்பது உங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம். அடுத்து குரு, முக்கியமான ஒரு பிளானட் குரு. இந்த குருவை பொறுத்தவரையில் 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு ரொம்ப ரொம்ப நல்ல 9ஆம் இடத்திற்கு செப்டம்பர் மாதம் 12ஆம் தேதி போகிறது திரும்பவும் அதிர்ஷ்டத்தை சொல்லக்கூடிய ஒரு விஷயம். சரி, அதுக்கு அடுத்தபடியாக ராகு கேது. இதில் கேதுவானவர் உங்களுடைய ராசியிலிருந்து 12க்கும் ராகுவானவர் 6ஆம் இடத்திற்கும் வருவது சிறப்பிலும் சிறப்புன்னு சொல்லலாம். இது ஆகஸ்ட் மாதம் 19ஆம் தேதி நடக்கிறது. அப்போ நிறைய அட்வான்டேஜஸாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம், நல்ல மாற்றங்களை தரக்கூடிய காலகட்டம்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ இதை 4 பகுதிகளாக பிரித்து உரைக்கிறேன். ஜனவரியிலேருந்து மார்ச், அப்புறம் ஏப்ரல்லேருந்து ஜூனு, அப்புறம் ஜூலைலேருந்து செப்டம்பர், அப்புறம் அக்டோபர், நவம்பர், டிசம்பர், கடைசி 3 மாதம். இப்போது முதல் குவார்ட்டர் பார்க்கலாம். அதாவது ஜனவரி மாதம் தொடங்கி மார்ச் மாதம் வரை. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சில முக்கியமான நிகழ்வுகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம். என்ன ஒரு முக்கியமான விஷயங்கள் அப்படின்னு பார்த்தா, இந்த சனி 11ஆம் வீட்டுக்கு வரும்பொழுது பார்த்திங்கன்னா இவ்வளோ நாள் தொழிலில் எக்கச்சக்க பிரச்சனைகள். நான் என்ன உழைச்சாலும் அதுக்கு ஒரு மரியாதை கிடையாது. ஏன் இதை நீ முடிக்கலைன்னு கேட்குறாங்க. 4 பேர் செய்ய வேண்டிய வேலை நான் ஒரே ஆள் செஞ்சிட்ருக்கேன், அதை பற்றி யாருக்குமே கவலை இல்லை. இப்படியெல்லாம் நீங்கள் நிறையா புலம்பல் இருந்திருக்கும் உங்களுக்கு. இந்த புலம்பல், அதாவது இது எப்படின்னா 10ல் இருக்கக்கூடிய சனி
ரொம்ப அளவுக்கு மீறி லோடு ஏற்றுற வண்டி மாதிரி, அது அச்சு முறிகிற அளவுக்கு லோடு ஏற்றுற வண்டின்னா அது எப்படி இருக்கும்? அந்த மாதிரியான ஒரு தொல்லைகளை அனுபவிக்கணும். சில நேரங்களில் இந்த தொல்லையை என்னால் தாங்க முடியாது, இவ்வளோ வெயிட்டெல்லாம் என்னால் தூக்க முடியாதுன்னு கத்தி நீங்கள் வேலையை கூட விட்டுருப்பீங்க. இதெல்லாம் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அப்போது ஃபைனான்ஸ் என்னையா இருக்குது, ஃபைனான்ஸை பற்றி எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு தனத்துக்கு அதிபதி. அவர் எங்கேருந்து உங்களுக்கு ஃபைனான்ஸை கொடுக்குறது? இப்போ 8ஆம் இடத்துல குரு இருக்கும் பொழுது பார்த்திங்கன்னா, நமக்கு ஃபைனான்ஸுக்கு ரொம்ப ஒரு டைட்டாக போய் ஏதாவது ஒரு சொத்தோ ஏதோ ஒரு நகையை விற்றோ அதில் வர காசை வச்சு நான் வண்டி ஓடினேன், என்னுடைய முக்கியமான ஷேர்ஸ் எல்லாம் போய் நான் லிக்விடேட் பண்ணேன், இப்படியான ஒரு தொல்லை தான் நீங்கள் அனுபவிக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக இது அமைஞ்சிருக்கும். ஆனால் இப்போ வந்து என்ன ஆகுது, சனி வந்து 11ஆம் வீட்டுக்கு மாற்றம் பெறுவது அவ்வளவு நல்லது. என்னென்னா, இவ்வளோ நாள் நான் பட்ட தொழிலில் கஷ்டப்படும் பொழுது எனக்கு வேறு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அப்போ நான் என்னுடைய முதலாளிகள்கிட்ட நான் என்ன பேச முடியும்? என்னோடய எம்ப்ளாயிட்ட நான் சொல்கிறேன், எனக்கு இப்படி இருக்க பிரச்சனை, இதுக்கு நீங்கள் உதவி செய்கிறதுனா நான் உங்கள் கூட இருக்கேன், இல்லைன்னா நான் வெளியில் போகிறேன்னு சொல்லக்கூடிய அந்த தைரியமும் மனப்பக்குவத்தையும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையிறது. 2வது விஷயம், பல நாட்கள் வந்து என்னுடைய கோர்ட்டு கேஸுன்னு ஏதாவது ஒரு தடைகளில் இருந்த ஒரு லேண்டு ப்ராப்பர்ட்டிஸ் இதெல்லாம் விற்கிறதுக்காக நல்ல ஒரு விலை விற்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் ஏற்படுறது. உங்களுடைய கேஷ் ஃப்ளோ, உங்களுடைய சௌக்கியங்கள் இதெல்லாம் மிகக்கூடியது அப்படின்னா பிப்ரவரி மார்ச் மாதத்தில் ரொம்ப சிறப்பானது. ஏன்னா 4ஆம் இடத்துக்குரிய சுக்கிரன் 2ஆம் இடத்துல இருக்கும்பொழுது பார்த்திங்கன்னா, வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கிற பசங்கள்லாம் வந்து வெளிநாடு போகலாம். அதே போல் அவர் 2ஆம் இடத்தில் உச்சம் பெறும்போது பார்த்திங்கன்னா பலவிதமான நன்மைகள் உங்களுக்கு ஏற்படும், நல்ல ஒரு தன வரவு ஏற்படும். தொழிலில் நீங்கள் புதுசாக ஏதாவது தொழில் சொந்தமாக தொடங்க வேண்டும் என்று நினைத்தால் அதுக்கு ஆக்கப்பூர்வமாக ஏற்படும். இந்த திரைப்படத்துறை இந்த மாதிரி க்ரியேட்டிவ் ஏரியாஸில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப உயர்வை தரக்கூடிய ஒரு காலகட்டம். இப்படியே சொல்லிகிட்டே போகலாம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த முதல் 3 மாதங்களில் பார்த்திங்கன்னா அப்படியே திகைக்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு டெவலப்மெண்ட் அது பிப்ரவரி மார்ச் எல்லாம் ஏற்படுறது. மனசுக்கு ரொம்ப சந்தோஷம். திருமணம் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதை பற்றி பேச்சுவார்த்தைகள், காதல் போன்ற விஷயங்கள் இது எல்லாமே ஏற்படுறதுன்னு வைங்களேன், ரொம்ப சந்தோஷம் தானே. அடுத்து ஏப்ரல் மே ஜூன் இந்த 3 மாதங்களை எடுத்து பார்க்கலாம். இந்த ஏப்ரல் மே ஜூன் இந்த 2வது இந்த 3 மாதங்களை எடுத்து பார்க்கும் பொழுது சுக்கிரன் உச்சமாகவே 2ஆம் வீட்டில் இருக்கிறார். குடும்பத்தில் ரொம்ப சந்தோஷம், நல்ல புது விஷயங்கள்லாம் வீட்டுக்கு வாங்கிறது, வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குவது, வீட்டை அழகுபடுத்துவது, இல்லை சில நேரங்களில் வந்து புதுசாக ஏதாவது ஒரு ஃப்ளாட் புக் பண்ணணும், இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் ஈடுபடுவது, அந்த மாதிரியான நமக்குன்னு சொந்தமாக ஒரு ஃப்ளாட்டோ ஒரு லேண்டோ வாங்கிறது, இது எல்லாமே அவ்வளோ சுபங்களும் நடக்கக்கூடிய காலம். இதுக்கெல்லாம் மேலே உங்களுக்கு வந்து மனசில் வந்து பார்த்தோம்னா ஒரு தைரியம், தன்னம்பிக்கை, சுப நிகழ்வுகள், வீட்டில் நல்ல காரியங்கள், கல்யாணம் நடக்கிறது, என் பையன் வந்து எஜுகேஷனுக்காக வெளிநாடு போகிறான், அதுக்கு நான் ஃபண்ட் பண்ணுறேன், இல்லை நீங்களே சின்ன வயதாக இருந்தால் உங்களுக்கு வந்து வெளிநாட்டு கல்வி போகணுன்னு நினச்சா அந்த எண்ணங்கள் நிறைவேறுவது, இது போல் அடிக்கிட்டே போகலாம். பலவிதமான நன்மைகளை மேலே மேலே நிறைத்து தரக்கூடிய வகையில் சூழல்கள்லாம் அமைஞ்சிருக்கு. அப்போ எல்லாருக்கும் இப்படி நடந்துருமாயா அப்படின்னா, நல்ல தசைகள் நடக்குபவர்களுக்கு தான் இந்த அளவு பரிபூர்ணமாக நடக்கும். ஆனால் நல்ல தசைகள் இல்லாட்டாலும் கூட ஓரளவுக்கு மன நிறைவை தரக்கூடிய வகையில் சில விஷயங்கள்லாம் நடக்கும். பெரும்பாலும் பார்த்திங்கன்னா சுயமாக எனக்கு தொழில் ஆரம்பிக்க வேணும்னு நினைக்கிற கும்பராசி அன்பர்களுக்கு அந்த சுய தொழில் ஆரம்பிப்பதற்கான ஒரு வழிமுறைகளை காண்பிக்கிறது. அதாவது செய்கிற ப்ரொஃபஷனில் நிச்சயமாக நல்ல ஒரு டெவலப்மெண்ட்டை தரக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்கிற மாதிரி அமைஞ்சிருக்கு. இதில் பார்த்திங்கன்னா இந்த 2வது 3 மாதத்தில் இந்த சுக்கிரன் தொடர்ந்து உச்சமாக உங்களுக்கு வந்து ஏப்ரல் மாதம் மே மாதமும் இருக்கார். அதனால் இது ரொம்ப அற்புதமான ஒரு பலன்களை தரக்கூடியது. வெளிநாடு போகணும்னு நினச்சவங்களுக்கெல்லாம் வெளிநாடு போக முடியும். திருமண தடை உள்ளவர்களுக்கு அதுக்கான பேச்சுவார்த்தைகள்லாம் ஏற்படுறது, அவ்வளோ நன்மைகளை தரக்கூடியதாக இந்த முதல்ல வரக்கூடிய இந்த 6 மாதமே ரொம்ப ரொம்ப சிறப்பான மாதங்களாக உங்களை பொறுத்தவரையில் அமைகிறது. அதை பட்ட கஷ்டங்களுக்கு, பட்ட துயரங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விடிமோட்சம், விடிவெள்ளியை அப்படின்னு சொல்லுவாங்க, அதுபோல் நடக்கிறது. இதெல்லாம் அடுத்து வரக்கூடிய 3 மாதங்களை எடுத்து பார்க்கலாம். இந்த 3வது 3 மாதங்களை நாம் எடுத்து பார்க்கும் பொழுது சில முக்கியமான நிகழ்வுகள், அதாவது உங்களுடைய ராசியிலிருந்து 12க்கு கேதுவும் 6ஆம் வீட்டுக்கு ராகுவும் மாற்றம் பெறுகிறார்கள். இது 3வது 3 மாதத்தில். இதை விட என்ன சந்தோஷம் வேணும்? என்னென்னா ராகுவும் கேதுவும் ராசியிலே உட்காந்தா, ராசியில் கேதுவும் 7 ராகுவும் உட்காந்தோன்னா ஏகப்பட்ட ஏற்ற இறக்கங்கள். நேற்று போல் இன்று இல்லை, இன்று போல் நாளை இல்லை. சரி உயர்வா? அப்படி இல்லை,
ஒரு நாளைக்கு நான் மேலே போகிறேன், ஒரு நாளைக்கு கீழே போகிறேன், ஒரே மைண்ட் டென்ஷனாக இருக்கியா, மைண்டில் வந்து ஒரு நிம்மதி இல்லை, இப்படியெல்லாம் புலம்ப வச்சிரும். ஆனால் இதெல்லாம் மாறுறது. 12ல் போகிற கேது ஒரு மன நிம்மதியை தருகிறார், தெய்வ வழிபாட்டுக்கான வழியை காண்பிக்கிறார். 6ல் செல்லக்கூடிய ராகு பரிபூர்ணமான தைரியத்தை தருகிறார், எடுத்த காரியங்கள்லாம் வெற்றி பெறக்கூடிய ஒரு தன்மையை சொல்கிறார், ரொம்ப அற்புதமான ஒரு நிலையை உருவாக்குகிறார். வெளிநாட்டு சுற்றுப்பயணங்களில் வெளிநாட்டுக்கு தொழில் விஷயமாக போகிறது, இதுக்கெல்லாம் வெற்றியை தரக்கூடிய அளவில், ஊக்கத்தையும் ஆக்கத்தையும் தரக்கூடிய அளவில் அவர் அமைகிறார். அப்போ பார்த்திங்கன்னா அந்த 3வது 3 மாதங்களில் பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய டெவலப்மெண்ட்ஸ், ஏற்கனவே 6 மாதம் நல்ல டெவலப்மெண்ட்ஸ் சந்தோஷப்படுவீங்க, அடுத்த 3 மாதம் இன்னமும் நல்ல டெவலப்மெண்ட்ஸ் தான் சொல்கிறது. அதனால் ரொம்ப சிறப்பாக இருக்குது. நீங்கள் ஆரம்பித்த எந்த ஒரு விஷயமுமே டேக் ஆஃப்னு ஒரு பீரியட் இருக்கு இல்லையா, அது அந்த 3 மாதங்களில் ஏற்படுறது. இந்த காலகட்டத்தில் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, சனி 10ஆம் இடத்துக்கு போவார். 10ஆம் இடத்துக்கு போகக்கூடிய சனி தொழிலில் ஒரு சுறுசுறுப்பையும் ஒரு விருத்தியும் தரக்கூடியவர் தான், அதை கண்டு நீங்கள் பயப்பட வேண்டாம். ஸோ அந்த சுறுசுறுப்பு, விருத்தி, இதெல்லாம் சனி உங்களுக்கு நிறைத்து தந்து விடுகிறார். அற்புதமான விஷயந்தானே. அதனால் பார்க்கும் பொழுது அடுத்து வரக்கூடிய அந்த 3 மாதம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கிறது. சனி வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் மாதம் வரை, அதாவது 4வது 3 மாதங்கள் 4th குவார்ட்டருக்கு வரேன், இந்த அக்டோபர் மாதம் வரை சனி அங்கே இருக்கார். அப்புறம் அக்டோபருக்கு அப்புறம் திரும்ப 11ஆம் வீட்டுக்கு சனி வருகிறார். 11ல் சனி வரும்பொழுது எந்த காரியத்தை தொட்டாலும் அதில் வெற்றி. அவர் தொடர்ந்து இனிமேல் 11ல் தான் இருக்க போகிறார். அதனால் எந்த காரியத்தை எடுத்தாலும் அதில் பரிபூர்ணமான வெற்றி, நல்ல ஒரு தன வரவு, லேண்டு போன்ற ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் சொத்து சேர்க்கைன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் ஏற்படுவது போன்ற பலவிதமான நன்மைகளை சொல்லக்கூடிய ஒரு காலகட்டமாகத்தான் இது அமையிறது. அதனால் பார்த்திங்கன்னா அந்த 4th குவார்ட்டர் நம்ம எடுத்து பார்த்தோம்னா இந்த டெவலப்மெண்ட் எல்லாமே கன்சாலிடேட் ஆகுது, ரொம்ப சிறப்பாக ஆகிறது. இதில் வந்து இன்னும் ஒரு பெரிய ஒரு விஷயம் என்னென்னா, குருவானவர் 8ஆம் இடத்துலேருந்து 9ஆம் வீட்டுக்கு வருகிறார். இது எப்படின்னா, ஒரு நல்ல ஒரு திறமையான ஒரு ஆளை போட்டு ஒரு சகதியில் அமுக்கி தலையை மட்டும் வெளியில் வச்சுருந்துட்டு, அதுக்கப்புறம் படிப்படியாக இருந்தாலும் வெளியில் கொண்டு வந்து அவருக்கு புத்தாடைகள்லாம் உடுத்தி புது ஆபரணங்கள்லாம் தந்து அவருக்கு டானிக்கெல்லாம் கொடுத்து கமான் ரன் அப்படின்னா அவர் எவ்வளோ சந்தோஷமாக ஓடுவாரோ, அது போன்ற அவ்வளவு நிலைப்பாடுகளும் அவ்வளவு கேடுகளும் நீங்கி மேலே மேலே நன்மைகளை மேலே தரக்கூடிய வகையில் இந்த வருஷம் அமைஞ்சிருக்குன்னா, இதை விட ஒரு பொன்னான வருஷம் என்பது உங்களுக்கு எப்படி வாய்க்க முடியும்? அற்புதமான வருஷமாக கும்பராசி நேயர்களுக்கு அமையும். எவ்வளவு தோல்விகள், எவ்வளவு காயங்கள் பட்டீர்களோ அதெல்லாம் இருந்த சூடு சரியாமல் மறைந்து படிப்படியான முன்னேற்றம். முதல் 3 மாதங்கள் சிறப்பு, அதுக்கடுத்த 3 மாதங்கள் அதைவிட சிறப்பு, அதற்கடுத்த 3 மாதங்கள் இன்னும் சிறப்பு, கடைசி 3 மாதங்கள் தொட்டதெல்லாம் போன் அப்படின்னு முடிக்கலாம். அந்த அளவுக்கு சிறப்பை தரக்கூடிய ஒரு அற்புதமான வருஷம். உங்களுக்கு தசாபுக்திகள் மட்டும் சற்று ஆதரவாக அமையும் பட்சத்தில் உங்களை கையில் பிடிக்க ஆடலன்னு சொல்லலாம். அவ்வளவு சிறப்பான ஒரு வருஷமாக உங்களை பொறுத்தவரையில் இது அமையவே இருக்கிறது. இத்துடன் இந்த கும்பராசிக்கான பலன்களை நான் நிறைவு செய்கிறேன். அப்படி சில நேரங்களில் சில நேயர்கள் கேட்கலாம், இருந்தாலும் நான் எதாவது தெய்வ வழிபாடுக்கு நான் எதாவது செய்யணுமான்னு நீங்கள் கேட்கலாம். அதையும் ஏன் விட்டு வைப்பா, நான் அதையும் சொல்கிறேன் உங்களுக்கு. நீங்கள் வந்து தெய்வ வழிபாடுகள் அப்படின்னு நீங்கள் எடுத்து செய்யும் பொழுது உங்களுக்கு மேலே நன்மைகள்லாம் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வருஷமாக இது அமையிறது. இந்த வருஷத்தில் நீங்கள் உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு நன்மையை தரக்கூடிய வகையில் அந்த குரு 9ஆம் இடத்திற்கு செல்கிறார், சனி 11ஆம் வீட்டுக்கு வருகிறார். அப்போ வந்து நீங்கள் முக்கியமாக இந்த வருஷத்தில் வந்து அந்த லக்ஷ்மி, சகல செல்வத்தையும் தரக்கூடிய அந்த லக்ஷ்மியையும் நாராயணனையும் வணங்கும் பொழுது பெரிய சிறப்புகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. தொடர்ந்து சனிக்கிழமைகளில் லக்ஷ்மியையும் நாராயணனையும் தரிசனம் செய்யுங்க. அதே போல் உங்களுக்கு வந்து வியாழக்கிழமைகளில் குருவை போய் தரிசனம் பண்ணுங்கள். செல்வநிலை உயரும், லக்ஷ்மி கடாட்சம் பெருகும், சிறப்புகள் மேலும் மேலும் வந்து சேரும். இத்துடன் இந்த 2017ஆம் வருஷத்துக்கு கும்பராசிக்கான பலன்களை நிறைவு செய்கிறேன். வணக்கம்.